ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராமேஸ்வரம் வந்திருக்கோம். ராமேஸ்வரம்னாலே நம்மளுக்கு பாம்பன் பாலம், ராமேஸ்வரம் டெம்பிள், அப்புறம் அப்துல் கலாம் சார், அப்புறம் தனுஷ்கோடி, இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வந்திருக்கும். நம்ம முன்னாடியே என்டர் ஆகும்போது பாம்பன் பாலத்தில் டிராஃபிக் வந்துட்டு இருக்குது. நம்ம வந்துட்டு வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு அப்போ அந்த வியூஸ்லாம் என்ஜாய் பண்ணோம். ஒரு சைட் பார்த்திங்கன்னா ப்ளூ சீயில் நிறையா போட்ஸ்லாம் நின்றுருந்தது. இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரயில்வே பாலம். இது ரெண்டுமே என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உள்ளே என்ட்ரி ஆனேன். நாங்கள் வந்து ராமேஸ்வரம் வந்த நோக்கம் திலக ஹோமன்ற ஒரு ஹோமம் பண்ணுறதுக்காக. இது வந்து பித்ருக்களை சாந்திப்படுத்தி அவங்க நற்கதிக்கு அனுப்புறதுக்காக செய்கிற ஹோமம். இங்கே எங்கள் ஃப்ரெண்டு இருந்தார், மகேந்திரன் அண்ணா. அவர் கூடயே இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். நாங்கள் வரும்போதே இங்கே விக்னேஷ் வாத்தியார்னு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு வந்துட்டோம். அவரே எங்களுக்கு ரூம்ஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்புறம் உள்ளே என்ட்ரா நோட்டு அப்துல் கலாம் சாரோட அந்த மெமோரியல் இருக்குது. நாங்கள் போன டைமில் அது க்ளோஸாக இருந்தது. அதனால் நாங்கள் வெளியிலேருந்தே வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அந்த திலகோமன்றது எனக்கு வந்து 7000 ஆவர்த்தி வச்சு பண்ணாங்க. யமனை வந்து ஆவாகனம் பண்ணி யமனோட மந்திரம் 7000 தாட்டி ஒரு 12 வாத்தியார்கள் வந்து எனக்கு வந்துட்டு ஜபிச்சாங்க. அப்புறம் நான் செக்இன் பண்ணிவிட்டு தனுஷ்கோடி போயிட்டேன். தனுஷ்கோடி பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 2 சைடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓஷன். ஒரு சைடு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது விண்டு, இன்னொரு டைமு சாந்தமாக இருக்குது அலை. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் நாங்கள் போயிட்டுருந்தோம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு இங்கே உள்ளே போகும்போது. காரை நாங்கள் அங்கங்கே நிறுத்தி பார்த்துட்ருந்தோம். அலைகள்லாம் வந்து கல்லில் மோதி ரோட்லலாம் வந்தது. இறங்கி நிற்கும்போது காற்று வந்து மனுஷனை தள்ள ஆரம்பிச்சிடுச்சு. இந்த தனுஷ்கோடி பாயிண்ட்லேருந்து தான் ஸ்ரீலங்காவுக்கு வந்து ராமர் வந்துட்டு பாலம் கட்டினதாக ஒரு இது. அப்புறம் அந்த பாலம் கட்டி அதோட பர்பஸ் முடிஞ்சோன்னா அவரே அவரோட போ அண்ட் ஏரோ வச்சுட்டு அந்த பாலத்தை உடச்சிட்டதாகவும் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க முன்னோர்கள் பேர்லாம் கேட்குறாங்க. அதை வந்து பிண்டமாக வச்சு அது வந்து நம்ம கடலில் கரைச்சிட்டு அப்புறம் அங்கே இருக்கிற 22 தீர்த்தத்தில் வந்துட்டு நம்ம குளிச்சுட்டு சாமியை பார்த்தா நம்மளுக்கு அந்த இது முடிஞ்சுதுன்னு அர்த்தம். இதுதான் வந்து அந்த அரிச்சல் முனைன்னு பே ஆஃப் பெங்காலும் இந்தியன் ஓஷனும் மீட் பண்ணுற இடம். இந்த இடத்துல நிறைய பேர் இறங்கி எங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. தண்ணி இந்த மாதிரி தான் வேவ்ஸ் வந்து நம்ம மேலே அப்படியே அடித்து தண்ணியை கிடிச்சு ஃபுல்லாக இடமும். நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த கடைசி வரைக்குமே தண்ணி வந்து கார் வந்து போகுது, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இங்கே இந்த திலகோமம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்புலானின்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் ட்ராவல் தான். அந்த கோயிலில் போயிட்டு நம்ம அந்த சாமியை பார்க்கணும். அது ஒரு ஐதீகம். தசரதர் வந்து இங்கே வந்து பிண்டம் வச்சதுக்கப்புறம் தான் ராமர் பிறந்ததாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. அப்புறம் ராமனும் பார்த்திங்கன்னா அங்கே சயன கோலத்தில் லட்சுமண் மடியில் இதில் படுத்திருப்பார், அருகம்புல்ல. அடுத்து தனுஷ்கோடியிலேருந்து நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது கோதண்ட ராமர் டெம்பிள் இருந்தது. அது வரும்போதே லெஃப்ட் சைடில் இருந்தது, நாங்கள் கவனிக்காமல் விட்டோம். 2 சைடு தண்ணி, நடுவில் ஒரு பிரிட்ஜு, அதில் போனோம். இங்கேருந்து தான் ராமர் பார்த்திங்கன்னா விபீஷ்ணர் வந்து இங்கே சரணாகதி அடைஞ்சதாக ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் லங்கையில் போய் போர் தொடுத்து அங்கேயே ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். ஃபஸ்ட்டு இங்கேயும் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் அங்கேயும் பண்ணியிருக்காங்க. இங்கே வாத்தியார்கள்லாம் வந்து அந்த திலகோமம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இது ராமநாத சுவாமி டெம்பிள். இங்கே 12 ஜோதிர்லிங்கத்தில் இது ஒன்று. அப்புறம் அந்த சார்தாம் யாத்திரை வந்து இங்கே தான் ஃபினிஷ் ஆகும். அந்த மாதிரி நிறையா வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குது. இப்போ ராமனும் ராவணனை கொன்ற பாவத்துக்காக, இந்த பிரம்மகத்தி தோஷத்துக்காக இங்கே தான் வந்துட்டு அவர் அந்த பாவ பரிகாரம் வந்து பண்ணதாகவும் இங்கே ஸ்டோரி இருக்குது. அடுத்தது தூதேஷன் டவர். நாங்கள் வந்து ராமர் பாதம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து தான் ராமர் வந்து பார்த்திங்க, ராமர் பாதம் வந்து உள்ளே இருக்குது. இங்கேருந்து தான் ராமர் இலங்கையை பார்த்ததாகவும், அப்புறம் இங்கேருந்து தான் வந்து எப்படி இந்த ராமர் சேது கட்டுறத பிளான் பண்ணாங்க,
அப்புறம் அனுமனும் இங்கேருந்து தான் ஸ்ரீலங்காவுக்கு வந்து சீதையை பார்க்க போனார், ரிட்டன் இங்கே வந்தால் ராமர்கிட்ட கண்டேன் சீதை அப்படின்னு சொன்னாருன்னு அந்த ஸ்டோரியெல்லாம் இந்த கோயிலோட கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது நீங்கள் ராமேஸ்வரம் திரும்புகிற இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராமாயணம் ஸ்டோரி கனெக்ட் பண்ணுறதுக்கான நிறையா ஈவெண்ட்ஸு அந்த மாதிரி இடங்களும் நிறையா இருக்குது. நாங்கள் அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு வில்லூன்றி அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா சீதை வந்து டேஸ்டியாக இருந்தனால ராமர் பார்த்தீங்கன்னா ஓஷனுக்கு நடுவில் ஒரு நல்ல தண்ணி கிணறு அவரோட போவை யூஸ் பண்ணி அவர் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி ஆகிடுச்சு. நான் போகும்போது அங்கே யாருமே இல்லை. அதனால் அடுத்த நாள் காலையில் மறுபடியும் நான் அங்கே போனேன். வியூ பாருங்களேன் எவ்வளோ சாந்தமாக இருக்குது. இந்த பிரிட்ஜில் வந்து அப்படியே நம்ம நடந்து போகணும். இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த பிரிட்ஜில் நைட்டில் நிலவொளியோடு நம்ம அங்கே நின்று பார்த்தா எவ்வளோ அருமையாக இருக்கும். நான் போகும்போது அங்கே ஒரு குருக்கள் இருந்தார். இப்போ அவர் வந்து அவர் பக்கெட்டில் வந்து அந்த வெளிலேருந்து வாட்டர் ஃபெச் பண்ணி எனக்கு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு வந்து உப்பு கரிச்சுது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்டான வாட்டராக அது மாறிடுச்சு. ரொம்ப அற்புதமாக இருந்தது. கருடனும் அங்கே ப்ரெசண்ட்டில் இருக்கார். இதுதான் அந்த கிணறு. இந்த வியூ வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் கிளம்புற டே அன்றைக்கி நாங்கள் தேவிப்பட்டினம், அப்புறம் உத்தரகோசமங்கை, அப்புறம் சொன்ன மாதிரி திருப்புனாலி அந்த கோயிலும் நாங்கள் போயிருந்தோம். திருப்புலானி கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மூலவருக்கு குங்குமத்தில் வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க. வந்து குழந்தை இல்லாதவங்க, அப்புறம் தொழில் வந்துட்டு அமையாதவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு அங்கே அர்ச்சனை பண்ண குங்குமத்தை எடுத்து போய் ஒரு 48 நாள் நம்ம இட்டால் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், தொழில் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அங்கே ஒரு ஐதீகம் இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு 10 மணிக்கு சாமிக்கெலாம் வந்துட்டு நைவேத்தியம் பண்ணி அந்த பாயசத்தை மடப்பள்ளிக்கிட்ட கொடுக்குறாங்க. நாங்கள் அதை சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் உத்தரகோசமங்கை வந்துட்டோம். உத்தரகோசமங்கை பார்த்திங்கன்னா திருப்புலானிலேருந்து ஒரு 10 நிமிஷம் தான். இதுவும் ரொம்ப பழமையான கோயில். இங்கே இருக்கிற நடராஜர் பார்த்திங்கன்னா மரகத கல்னால் ஆனவர். வருஷத்தில் 11 மாதம் பக்கம் சந்தன காப்பு தான் போட்டு வச்சுருக்காங்க. குறிப்பிட்ட சில தினங்களில் மட்டும்தான் நம்ம அவரை முழுசாக தரிசிக்க முடியும். அடுத்தது நாங்கள் தேவிப்பட்டினம் வந்துட்டோம். இங்கே என்ன விசேஷம்னா, இங்கே இருக்கிற நவகிரகங்கள் பார்த்திங்கன்னா நவபாஷான கற்களால் ஆனது, கடலுக்கு நடுவில் இருக்குது. அதையும் நாங்கள் தரிசித்தோம். இதே மாதிரி உங்களுக்கு ராமேஸ்வரத்தில் ஹோமம் பண்ணணும், அப்புறம் ஸ்டே பண்ண ஹோட்டல் வேணும்னா அதோட டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு வீலாகில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.